Next topic 8.4, the struggle for Purna Swaraj and launch of the civil disobedience movement. முழுமையான சுயராஜ்யத்திற்கான போராட்டம் அல்லது அண்ட் சட்ட மறுப்பு இயக்கம். சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்னா சட்ட மறுப்பு இயக்கம். The struggle for Purna Swaraj and launch of civil disobedience movement. The meanwhile, some congressmen were not satisfied with the Dominion status and wanted to demand complete independence. So, the Congress divided into two parts பிரிஞ்சதுன்னு பார்த்தோம். Pro changers, no changes, and C.R. Das, Motilal Nehru, the formed the Swaraj parties. Gandhi, Patel, Rajaji, so no changes. After the Nehru report, the minority peoples, the separate reservation for seat, the need for dominion status. So, the dominion status, some of the congressmen were not satisfied. He wanted to demand for complete independence. முழு சுதந்திரம் தான் அவங்களுடைய இலக்கு. ஸோ ஒரு சிலருக்கு இந்த டொமினியன் ஸ்டேட்டஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால அவங்களுடைய தீர்மானம், அவங்களுடைய இலக்கு என்னென்னா த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். தி காங்கிரஸ் செஷன்ஸ் ஹெல்ட் இன் லாகூர் in December 1929. The Congress sessions, காங்கிரஸ் ஒரு மீட்டிங் நடக்குது இங்கன்னா லாகூரில் in December 1929 with the Jawaharlal Nehru as the president. Jawaharlal Nehru as the president. The Purna Swaraj was declared as a goal. Purna Swaraj, the Mulu Sugandram. It was also decided to be boycott of the Round Table Conference. The boycott of the Round Table Conference. Like Round Table Conference in 1930s நடக்குது. 1930 1930. ஸோ லண்டனில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் லண்டன், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932. இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே லண்டனில் நடக்குது. ஸோ த ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் த டிசைடட் டு பாய்காட்னா புறக்கணித்தல் தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அண்ட் லான்ச் த சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட். ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் புறக்கணிச்சுட்டு அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா சிவில் டிசோபியன் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கத்திற்காக போராட்டம் தொடங்கினாங்க. 26 January 1930, the declared as a Independence Day. 26 January 1930 was declared as a Independence. So 26 January 1930 was declared the Independence Day, and a pledge was taken all over the country to attain the Purna Swaraj non-violent through the civil disobedience movement, including the non-payment of the taxes. ஸோ த டெக்ளேர் த இண்டிபெண்டன்ஸ் டே, த பிளட்ஜ் என்ன உறுதிமொழி ஏற்றிட்டாங்கன்னா பூர்ண சுராஜ் வந்து நம்ம அடையணும். எப்படின்னா நான் வயலண்ட் மெத்தட், ஸோ வன்முறையற்ற முறையில் த்ரூ த சிவில் டிசோபியன் மூமெண்ட் இன்க்ளூட் த நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். த இண்டியன்ஸ் நேஷனல் காங்கிரஸ் ஆத்தரைஸ் த காந்தி வாஸ் ஏ லான்ச் த மூமெண்ட். ஸோ அதுக்கான அதிகாரம் யாருக்கு வழங்குறாங்கன்னா இந்த இயக்கத்தை தொடங்குவதற்காக ஸோ காந்திஜிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சால்ட் சத்தியாகிரகா மூமெண்ட். The charter of the demand the presented to the Viceroy Lord Irwin when the ultimatum to the comply by 31 January 1930 include. ஸோ லார்ட் இரவின்கிட்ட நம்முடைய இண்டியன்ஸ் டிமாண்ட் வைக்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த டிமாண்டை ஜனவரி
31க்குள்ளே எங்களுக்கு நிறைவேற்றணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. The charter of the demandனா கோரிக்கை. The presented to the Viceroy Lord Irwin with an ultimatum to comply by the 31க்குள்ளே உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. In 1930 include அது என்னென்னு பாருங்கள். Reduction of the expenditure on army and civil service by 50%. Reductions குறைக்கணும். reduction of the expenditure on army and civil service by 50%. Introductions of the total prohibitions of liquor. Release all the political prisoners. அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய அனைத்து இம்பார்ட்டன்ட் லீடர்ஸையும் விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தி ரிடக்ஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பை 50%. லேண்ட் ரெவன்யூனுடைய வரி 50% குறைக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் அபாலிஷன்ஸ் ஆஃப் த சால்ட் டேக்ஸ், உப்பு வரியை ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸையும் லார்ட் இரவின்ஸ் ஜனவரி 31 அதாவது ஜனவரி 31க்குள்ளே நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரிடக்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்மி அண்ட் த சிவில் சர்வீஸ் பை 50%. Introductions of the total prohibitions of liquor. The release of the all political prisoners. Reductions of the land revenue by 50%. Abolitions of the salt tax. When the Viceroy did not respond, so இந்த அவங்க சொன்ன அதை the Viceroy Lord Irwin's ரெஸ்பான்ஸே பண்ணல, did not respond to the charter of demand. Gandhiji launched the civil disobedience movement. So Gandhiji launched மறுபடியும் தொடங்கிட்டாரு civil disobedience movement. The inclusions, the abolitions of the salt tax was a brilliant tactical decisions. At the break of the dawn of the 12th March 1930, Gandhi set out the Sabarmati Ashramam with the 78 of it the immorts. Immort means the followers. The processions of the become the longer and longer. அப்படியே போக போக அவர் அந்த சபர்மதி ஆசிரமத்திலேருந்து அந்த சாட் லாவுக்கு எதிராக போகும்போது ஸோ மக்கள் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. when the hundreds of joined them along the march. ஸோ போக கூட்டங்கள் அதிக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. at the break of dawn in the 12th March 1930s, Gandhi set out the Sabarmati Ashramam with the 78 of the imams. The processions have become the larger and larger when hundreds joined in the along the march. At the age of 61, Gandhiji covered a distance of 241 miles in 24 days to reach the Dandi. So at the age, at the time of Gandhi's age 61. At the age of 61, covered a distance of 241 miles in 24 days to reach a Dandi. அதாவது 61 வயதில் அவர் 241 மைல்ஸை 24 டேஸில் ரீச் பண்ணார். At sunset on 5th April 1930, the next morning he took a lamp of the salt, breaking the salt law. Salt சத்தியாகிரகா இன் ப்ரொவின்சஸ், அதாவது மாகாணங்களில் எப்படி உப்பு சத்தியாகிரகம் நடந்தது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். இன் தமிழ்நாடு, சி ராஜாஜி led by the similar salt march from the திருச்சிராப்பள்ளி to வேதாரண்யம். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில்
திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் வரைக்கும் சால்ட் லா நடந்தது. அதுக்கான போராட்டம். இந்த சால்ட் மார்ச் டுக் பிளேஸ் இன் கேரளா. அதுக்கப்புறம் எங்கெங்கே நடந்ததுன்னா கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் பெங்கால். இன் தி நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ் கான் அப்துல் காஃபர் கான்ஸ் லெட் பை த மூமெண்ட். இவர் தலைமையில் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் சைடில் நடந்தது. ஸோ ராஜாஜி இன் தமிழ்நாடு அண்ட் லேட்டர் த கேரளா, ஆந்திரா அண்ட் பெங்கால்ஸில் நடந்தது. ஆஃப்டர் தட் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் சைடில் கான் அப்துல் காஃபர் கான்ஸ் நடந்தது. He organized the Kudai Kitmarkar, also known as a Red Shirt. ஸோ இவங்க தலைமையிலாம் ப்ரொவின்சன்ஸ், அதாவது ஸ்டேட்டில் சால்ட் சத்தியாகிரகா நடந்தது. ஸோ காந்திஜி அவங்களுடைய டிமாண்ட்ஸை இந்த வைஸ்ராய் ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால 12th March 1930 காந்திஜி சபர்மதி ஆசிரம் 38 வாலண்டியர்ஸ் மூலிமா மார்ச் பண்ணுறாரு. ஸோ அப்போது இன்க்ரீஸாக ஹண்ட்ரட்ஸாக மக்கள்ஸ் இந்த மார்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ அவருடைய ஏஜ் 61. காந்திஜி கவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 241 miles. They reach in 24 days in Tandi. After that is took the lamb and salt breaking the salt law. After the salt satyagrahas, the provincial state of Tamil Nadu participated in Rajaji and Kerala, Andhra Pradesh and West Bengal. The northern West provinces for the Gan Abdul Kaper Khans. Next the Kudai Kitmarkar, also known as a Red Shirt. Gandhi was arrested at midnight and sent to the Yerwada jails. Jawaharlal Nehru, Gan Abdul Kaper Khans and others leaders were swiftly arrested. So swiftly means விரைவாக. So soon after the forms of the protest such as a boycott of foreign cloth. So soon other formed the protest எதிர்ப்பு கிளம்பியது. Such as a boycott of foreign cloth, picketing of the liquor shop, non-payments of the taxes, breaking of the forest law, extras were adopted. The women and peasants, the tribals, students and even children and all sections of participated. All sections of the participated in the nationwide struggles. ஸோ இந்தியா முழுவதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இட் வாஸ் த பிக்கஸ்ட் மாஸ் மூமெண்ட். மக்கள் இயக்கத்தில் இதுதான் பெரிய இயக்கம். when and had ever the witnessed. So Gandhiji arrested the midnight and sent to the Yerwada jails. Jawaharlal Nehru, Gan Abdul Kaper Khans and others leaders were arrested immediately. Soon the protest, the boycott of the foreign cloth and the non-payment taxes, breaking of the forest law and were adopted. After that the women's, peasant, tribals, student, even the children, all the sections of participated in the nationwide struggles. It was biggest mass movement India had ever witnessed.